அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானை உறுதிப்படுத்தும் உண்மை சம்பவம். லிபியாவைச் சேர்ந்த இந்த சகோதரர் பெயர் அமீர். இந்த வருடம் ஹஜ் செய்ய நாடி விமானம் ஏற தயார் நிலையில் விமான நிலையத்தில் இருந்தார். ஆனால் விமான நிலையத்தில் பாதுகாப்பு மற்றும் தாமதம் காரணமாக அவர் தனது விமானத்தை தவறவிட்டார். விமான நிலை அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள், ஒருவேளை ஹஜ் உங்களுக்காக எழுதப்படாமல் இருக்கலாம் என்று. ஆனால் அமர் உறுதியுடன் பதிலளித்தார், என் நோக்கம் ஹஜ் செய்வதே. அல்லாஹ் விரும்பினால் நான் ஹஜ் செய்வேன். அவர் மிக மன உளைச்சலுடன் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தித்தார், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன், எனக்கு அனுமதி கொடு ரப்பே என்று மனம் உருகி பிரார்த்தித்தார். சுபஹான் அல்லாஹ். அவர் தவறவிட்ட விமானம் இயந்திர கோளாறால் திரும்ப அதே விமான நிலையத்தில் தரை இறங்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் கூட விமானத்தில் பைலட் அமருக்கு உடனே வர அனுமதிக்க மறுத்துவிட்டார். விமானம் மீண்டும் அவரை விட்டு புறப்பட்டது. ஆனால் மீண்டும் இயந்திர கோளாறால் திரும்ப வந்தது. இவ்வாறு 3 முறை நடந்தது. இறுதியாக விமானி உணர்ந்தார், அமர் விமானத்தில் இல்லையெனில் நான் விமானத்தை எடுத்து பறப்பதில்லை என்று. சுபஹானல்லாஹ். இறுதியில் அமர் விமானத்தில் ஏறினார். அவர் ஹஜ்ஜை அடைந்தார். சுபஹானல்லாஹ். இறுதியில் பெற வேண்டிய படிப்பனை, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அதை உலகமே எதிர்த்தாலும் நிறைவேற்றி விடுவான். யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீமையை எழுதியிருந்தால் அதை உலகமே ஒன்றிருந்தாலும் அதற்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹுவின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர்.